இந்த மீட்டிங் நடக்குது, எப்படி பாக்குறீங்க சார்? இது எப்படி பார்க்குறோம்னாக்கா, தளபதி வருதை நாங்கள் ரொம்ப ஆவலாக பார்த்துன்னு இருக்கிறோம். இந்த நாளுக்காகசரம் ரொம்ப வியப்பான ஒரு விஷயம் எங்களுக்கு இது. ஆனால் எப்பயோ நடந்துக்கூடிய விஷயம் இது. இப்போ ரொம்ப லேட்டாக நடக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா சரியான பாதுகாப்பு எங்களுக்கு இன்னும் கொடுத்துருக்குறோம். தளபதி வருதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கு. மக்கள் வரத்துக்கு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மக்கள் வரணும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய மக்கள் வராமல் வீட்டிலேருந்து ரோட்லேயே நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப ஆவலாகிறாங்க. தளபதி வந்தால் போதும், ஒரு தேர் சாமி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தரும். சார், இப்போ மற்ற மீட்டிங் கட்சிகள்லாம் நிறைய கூட்டம் சேர்க்கறதுக்கு அனுமதிக்கிறாங்க, உங்க கட்சிக்கு மட்டும் அனுமதிக்கல, எப்படி பாக்குறீங்க சார்? இது பாக்குறோம்னா அதை நீங்களே தெரிஞ்சுக்கணும் சார். இது நாங்க சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்களுடைய இதுவும் நம்மளுக்கு எப்பவுமே இருக்கு சப்போர்ட். எல்லா பக்கம் கூட்டணி போயிட்டாங்க, நம்ம பக்கம் மட்டும் கூட்டணியே வரல. சரிங்க சார். எப்படி பாக்குறீங்க? மக்கள் தான் சார் கூட்டணி, மக்கள் தான் கூட்டணி. வேற யாரும் கூட்டணின்றது மக்கள் தீர்மானிப்பாங்க இல்லையா, அப்ப தெரியும். தளபதி விஜய் மக்கள் வர வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகம் இந்த பழைய அரசியல்வாதிகள்லாம் பார்த்து வாய்க்கைகள்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப விருத்தி அடைஞ்சிட்டாங்க. மக்களுக்கு பழைய அரசியல் மேலே நம்பிக்கையே இல்லை. அதாவது புதிய அரசியல் கொண்டு வரணும், தமிழக வெற்றி தலைவர் விஜயை கொண்டு வரணும் தான் மக்களுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்குது. அவரை கொண்டு வரணும் தான் மக்களுடைய ஒரே எய்ம். சரிங்களா? அதனால தான் நான் முன்னில் ராணுவ வீரராக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்காக சப்போர்ட்டு எடுத்து என் 13வது வார்டு வட்டக்கழக செயலாளராக இந்த பேட்டி கொடுக்கிறேன். மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற அரசியல் சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா தளபதி புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவருடைய வருகையினால எவ்வளோ பேர் இங்கே வரவேற்கிறாங்க அவரை. ஆனாலும் அவரை பிடிக்காத அந்த எதிரி கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க, எவ்வளோ மிரட்டல்கள், எவ்வளோ மன உளைச்சல்கள், மக்களை எவ்வளோ மிரட்டல்கள் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே இந்த சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக பதில் சொல்லுவாங்க. கண்டிப்பாக தளபதி ஜெயிப்பார். 2026 ஒரு நல்ல ஆட்சி அமையும்னு உறுதியாக சொல்கிறோம். 2026 மட்டும் இல்லை, 2026, 31 வருகிற எல்லா சட்டமன்ற தேர்தலும் தளபதி ஆட்சி கண்டிப்பாக அமையும். அது கண்டிப்பான ஒரு முன்னாள் முதலமைச்சரான காமராஜர், எம்ஜிஆர் இவர்களை போல இன்னும் சிறப்பான ஆட்சியை அவரால் கொடுக்க முடியும் மக்கள் எல்லாருமே நம்புறாங்க. நிச்சயம் தளபதி இந்த சட்டமன்றத்தில் ஜெயிக்கணுன்றது எங்களுடைய எல்லாருடைய ஆசை. கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.